ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு வீடியோவில் தேங்காய்பால் திரட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தேங்காய்பால் திரட்டு வந்து மறுவீட்டு சீர் பலகாரங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான இனிப்பு வகை. அவ்வளவு அருமையாக இருக்கும் இதனுடைய டேஸ்ட்டு. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டுக்கு எங்களுடைய நெய்பர் ஒருத்தங்க இந்த ஸ்வீட் எங்களுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு. இன்னைக்கு அதே சுவையை வந்து நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். வாங்க தேங்காய்பால் திரட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவேவும் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பாசிப்பருப்பு. இந்த பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் நம்ம கருகிடாம நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கிடணும். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு தேங்காய்பால் திரட்டு பண்றப்ப வந்து இதனுடைய வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால லேசா வறுத்துக்கோங்க. இப்ப வறுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணியில வந்து போட்டு நல்லா அலசிடுங்க. அலசிட்டு இதை நல்லா ஊற வச்சிருங்க. இந்த அரிசியும் பருப்பும் வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் வந்து நம்ம இதை நல்லா அரைக்கணும். இப்போ வந்து 1 மணி நேரம் ஆயிருச்சு. பாருங்க, நம்ம போட்டிருந்த அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா இந்த மாதிரி ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிக்கிடலாம். இதை வந்து இன்னைக்கு நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, அதனால நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். மிக்சியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இது கூட தேங்காய் சேர்க்கணும். அதனால இதை வந்து நம்ம முதல்ல அரைச்சிடணும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச இந்த அரிசி பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும். அதாவது ரொம்ப மையா வந்து அரைக்க முடியாது, ஏன்னா ரொம்ப கம்மியாக தானே இருக்கு அளவு. அதனால இப்போ இது கூடவேவும் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கிறேன். இது வந்து தேங்காய் மூடியில வந்து 1 மூடி தேங்காயை வந்து நான் துருவி இந்த மாதிரி வச்சிருக்கிறேன். அதை வந்து நம்ம இப்போ மிக்சியில இந்த மாவோட சேர்த்துடணும். தேங்காயை வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க, அதான் ஈஸியாக அரைக்க முடியும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து சட்னிக்கு அரைக்கிற மாதிரி மையா அரைச்சிடணும். நம்ம விழுதா அரைக்கிறப்ப தான் வந்து திரட்டுப்பால் வந்து ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி பதத்தில் வந்து அரைச்சிக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட அந்த திப்பி திப்பியாக வந்து இருக்கவே கூடாது. ரொம்ப வந்து மையா அரைச்சிக்கிடணும். இது வந்து சரியான பதம். வாங்க இப்போ திரட்டுப்பால் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு டீப்பான கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாய் வந்து நல்லா அடி வந்து கனமா இருக்கணும், ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் கிளறணும்ல. அதனால இப்போ 1 கப் தேங்காய் துருவலுக்கு வந்து 1.5 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கோங்க, சரியா இருக்கும். இது வந்து நாட்டு வெல்லம். இதை வந்து ஒரு 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இப்போ கரைச்சிடணும். இந்த வெள்ளத்துல வந்து ஒருவேளை மண்ணு தூசி எல்லாம் இருக்கலாம், அதனால நம்ம இப்போ இதை கரைச்சிட்டு வடிகட்ட போறோம். இப்போ இந்த மாதிரி வந்து கரைச்சிக்கோங்க. இது கொஞ்ச நேரத்திலேயே வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ வெல்லம் கரைச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கணும். அதுல இருக்கக்கூடிய மண்ணு தூசி எல்லாமே வந்து மேலேயே தங்கிரும். இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளப்பாக வந்து பழையபடியும் ஒரு டீப்பான கடாயில இந்த மாதிரி சேர்த்துக்கிடணும். இந்த கடாயை வந்து நான் கழுவிட்டேன். இப்போ இது கொஞ்ச நேரத்திலேயே வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு வேற எதுவும் பதம் இல்லை, இந்த மாதிரி பபிள்ஸா வந்தா போதும், அதாவது நல்லா கொதிச்சா போதும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அரிசி பருப்பு தேங்காய் விழுது, அதை வந்து இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நம்ம இதுல இருந்து நல்லா கை விடாம இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. அரிசி மாவு இதுல இருக்கிறதுனால இது உடனே சட்டுன்னு அடியில போய் சேர்ந்து அடி பிடிக்கும். அதனால நல்லா மதியில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாகவும் அப்படியும் கட்டிப்பட ஆரம்பிக்கும். நம்ம அரிசியும் பருப்பு தேங்காய் எல்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா இது அப்படியும் கட்டிப்பட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வந்து கை விடாம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் கொஞ்சம் கட்டியாயிருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை மட்டும் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும் நம்மளுடைய திரட்டுப்பால். இப்ப இந்த மாதிரி லேசா அதுல வந்து அப்படியே கொப்பளிக்க ஆரம்பிக்கும். அப்ப நல்லா வந்து வேகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி கொப்பளிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவும் நெய்யை சேர்க்கணும். மொத்தத்திலே வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தான் நம்மளுக்கு நெய் தேவைப்படும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன்ல இருந்து எடுத்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. மொத்தமா வந்து நெய்யை நம்ம ஊற்றக்கூடாது. நெய் கருகி அப்படியும் வந்து
நம்ம இந்த திரட்டுப்பால் வந்து வேகணும். இது கூடவேவும் வாசனைக்காக ஒரு 3 போல ஏலக்காய் பொடிச்சு கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. கைவிடாம நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இதனுடைய ஸ்டேஜ் வந்து மாற ஆரம்பிக்கும். இப்ப பழையபடியும் வந்து நல்லா வந்து அப்படியே வேக ஆரம்பிக்குது. இப்ப பழையபடியும் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இது நல்லா அல்வா பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து நல்லா வந்து வேகும் அரிசி பருப்பு எல்லாமேவும். இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாத்திரத்துல ஒட்டாம அப்படியே சுருண்டு வர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அல்வா பதத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த நெய் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து முடிச்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, மீதி இருக்கிற நெய் அதையும் நம்ம இப்ப சேர்த்தாச்சு. அதை சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நல்லா அப்படியும் கலந்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தானாலே தெரியும், இதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து ஒரு அல்வா பதத்துக்கு வந்து வரணும். அந்த பாத்திரத்துல வந்து கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா அப்படியே சுருண்டு வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு வந்துடும். இப்ப பாருங்க, நெய் எல்லாமே நல்லா அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியில எடுத்து இப்படி போடுறப்ப வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ரிப்பன் மாதிரி அப்படியே விழணும். இது வந்து சரியான பதம். அந்த அல்வா நம்ம அப்படி தூக்கி போட்டா விழும் பாத்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்துக்கிடணும். இது வந்து சரியான பதம். ரொம்ப அழகா வந்து வந்துருச்சு. இப்ப பாருங்க, நம்ம ஊத்துன எல்லா நெய்யுமே வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் தேங்காய் திரட்டுப்பால். இதை பழையபடி இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து வாயில போட்ட உடனே கரைஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு அற்புத சுவையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டு இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் தான். அதாவது தேங்காய், பருப்பு, அரிசி, கொஞ்சம் நெய். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க உருட்டி பாக்குறப்ப இந்த மாதிரி ஒரு குட்டி பால் மாதிரி வரணும். அப்ப நம்ம சரியான பதத்துல செஞ்சிருக்கோம்னு அர்த்தம். அதுவும் போக நம்ம கையை அப்படியே மேல வச்சு பாக்குறப்ப வந்து கொஞ்சம் கூட நம்ம கையில அந்த மாவு வந்து ஒட்டவே கூடாது. இப்போ வந்து திரட்டுப்பால் நம்ம சூப்பரா பண்ணிட்டோம். இது வந்து முன்னாடி காலங்கள்ல வந்து மறுவீட்டு தீர்ல இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பலகாரம், ஒரு முக்கியமான இனிப்பு வகை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.